இந்தியா ஏற்கனவே ஸ்ட்ராங்கான ஒரு விமானப்படையை வச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? பாகிஸ்தான் நம்மளுக்கு முன்னாடியே 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்கிடுவாங்க. இப்போ இந்தியாவோட நிலை என்ன? MRFA ப்ராஜெக்ட். இந்திய விமானப்படை ஏற்கனவே 110 புதிய ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறதுக்கு தான் MRFA டெண்டர் போட்டிருந்தாங்க. மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸை. ஆனால் RFP ரிக்வெஸ்ட் ஆஃப் ப்ரொபோசலை கூட இன்னும் வெளியிடலை. இப்போ கைஸ், RFPனா என்னன்னா, எந்த விமானங்கள் வேணும்னு அதை யாருக்கிட்ட இருந்து நம்ம வாங்க போகிறோம்னோ ஒரு ப்ரொபோசல் வெளியிடுவாங்க. ஆனால் IAF அதை இன்னும் செலக்ட் பண்ணல. நம்மளுக்கு என்னென்ன விமானங்கள் வேணும்னு இன்னும் செலக்ட் பண்ணல. இது வரைக்கும் 4.5ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 5th ஜெனரேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் 5th ஜெனரேஷனை வாங்கினாங்கன்னா இந்த MRFAல 5th ஜெனரேஷனும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு குழப்பம் இருக்கும்போது இதை இன்னும் வெளியே விடல. ரிக்வெஸ்ட் ஆஃப் ப்ரொபோசல் தான் கைஸ் மொத்த திட்டத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பட்டன் மாதிரி. இது இல்லாம பல வருஷமா IAF போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அவங்க இன்னும் செலக்ட் பண்ணல. IAFோட இந்த தாமதத்தால பாகிஸ்தான் சீனா கூட சேர்ந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க வாய்ப்பு இருக்கு. அவங்க வாங்கவும் போறாங்க. அப்படி ஒரு முடிவு பாகிஸ்தான் எடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம விமானப்படை RFPயை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அப்ரூவல் பண்ணணும். இந்த அப்ரூவல் பண்றதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாங்க அதில் சைன் பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆர்டரே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த MRFA திட்டத்தில் கைஸ் IAF தான் முழுக்க லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி லேட் பண்ணிக்கிட்டே போனா எதிர்காலத்தில் நம்ம வான்பரப்பை இன்னொரு நாடு கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ வர்ற அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸையும் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராயல் விங்மேன் இந்தியாவோட இண்டிஜினஸ் ப்ராஜெக்ட் மேலே அவ்வளவா கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. அதாவது கைஸ், HAL இப்போ உருவாக்கிட்டு இருக்கிற ராயல் விங்மேன். இந்த ராயல் விங்மேன்ங்கிறது கைஸ் இது ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட பறக்கிற ஒரு ட்ரோன் மாதிரி தான். ஃபைட்டர் ஜெட்டுக்காக அதோட உயிரையும் கொடுக்கும். ஒரு ஏர் டு ஏர் மிசைலோ இல்லை ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலோ வரும்போது இதை அதை கெஸ் பண்ணி அந்த ஃபைட்டர் ஜெட்டை அழிக்க விடாம இது போய் அதோட உயிரை கொடுக்கும். இதுதான் ராயல் விங்மேன் ப்ரோக்ராம். இது முக்கியமா 6th ஜெனரேஷன்ல வர ஒரு ஃபியூச்சர் வெப்பன் தான். அதை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்மளால நம்ம ரஃபேல்லையோ இல்லை நம்ம SU-30லையோ இல்லை தேஜஸ் மார்க் 2லையோ நம்மளால இன்டெக்ட் பண்ண முடியும். இதனால நம்ம விமானத்தையும் காப்பாற்ற முடியும், நம்ம விமானியோட உயிரையும் காப்பாற்ற முடியும். ஆனால் கைஸ் IAF இதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதனால IAF கிட்ட இருந்து இதுக்கு நிதியும் வரல. அப்படி இருந்தாலும் HAL தான் ராயல் விங்மேன் ப்ரோக்ராமை நம்பி அவங்க இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன் கைஸ், தேஜாஸ்ல HAL லேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் மற்ற ப்ராஜெக்ட்ல எல்லாம் HAL அவங்களோட டஃப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கைஸ், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ்லயும் ஸ்மார்ட் பாம்ஸ் மாதிரி பல ப்ராஜெக்டை HAL பண்ணிக்கிட்டு இருக்காங்க. IAFோட கவனம் இதுல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இதுவும் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. மட்டும் இல்ல கைஸ், ஒரு லாங் ரேஞ்ச் அட்டாக்கு போகும்போது ஏரியல் ரீஃபியூலிங் ரொம்பவே முக்கியம். இதுக்கு தேவைப்படுற ஏரியல் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்டை நம்ம உருவாக்கல. இந்தியாவோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ல ஏரியல் ரீஃபியூலிங் ஒரு ப்ராஜெக்டே இல்லை. சொல்ல போனா நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு லாங் ரேஞ்ச் போறதுக்கு ஏரியல் ரீஃபியூலிங் ரொம்பவே முக்கியம். இதுக்கு நம்ம ரஷ்யாவோட IL-87 MKI ஏரியல் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்டை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மேட் இன் இந்தியால ஒரு ஏரியல் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் ப்ராஜெக்ட் இல்லை. இப்போ கைஸ், பாகிஸ்தான் என்ன பண்றாங்க? பாகிஸ்தானை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? PAF பாகிஸ்தான் விமானப்படை சீனாவோட டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்கலாம், இல்லை சீனா கிட்ட இருந்து அதை வாங்கலாம். இப்போ கைஸ், 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டோட திட்டத்தை இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனால் பார்க்க போனால் இதை பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க போல இருக்கு. மேட் இன் இந்தியா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் HAL, DRDO மாதிரி நிறைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க தயாரிக்கிறதுக்கு. ஆனால் IAFோட ஸ்லோ டிசிஷன் பண்றதுனால நிதி கம்மியா இருக்கு. இதனால கைஸ், மேட் இன் இந்தியா அங்கிற பெரிய கனவு வெறும் கனவா போயிருமோன்னு பயமா இருக்கு. IAF பண்ற இந்த தாமதம் IAFோட பவரை அதிகப்படுத்தல, கம்மிப்படுத்துது. அதே நேரத்தில் இந்த லேட்டா இவங்க டிசிஷன் எடுக்கிறதுனால பாகிஸ்தானோட விமானப்படை நம்மளை விட பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்காங்க. தான் இதுக்கு காரணம்னு மட்டும் சொல்லிட முடியாது. நம்ம கவர்மெண்ட்டும் தான் இதுக்கு காரணம். நம்ம கவர்மெண்ட்ல வேலை செய்யற சில ஆபீசர்ஸும் தான் இதுக்கு காரணம். நம்ம ராணுவத்துக்கு ஒன்று வேணும்னா அதை மேட் இன் இந்தியாவில் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ராணுவத்துக்கு வேணும்
வேணுங்கிற பொருளை ஒன்று இன்டர்னலாவோ இல்லை வந்து எக்ஸ்டர்னலாவோ நம்ம வாங்கி தந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா கைஸ் அவங்களுக்கு நம்ம நாட்டை பாதுகாக்கணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட்டான வெப்பன்ஸ் தேவை. பெஸ்ட்டான வெப்பன்ஸ் வந்து ஒன்று உள்நாட்டிலே தயாரிக்கலாம், இல்லை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க கேட்ட டைமுக்கு அது கிடைக்கணும். நேரத்துக்கு வந்து ஏஎம்சிஏ முன்னாடியே டெலிவரி ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு குழப்பமே வந்திருக்காது. எம்ஆர்எஃப்ஏ சென்டரில் ஏஎம்சிஏ இவ்வளோ லேட் ஆகுறதுனால தான் 4.5 ஜெனரேஷன் வாங்கலாமா இல்லை 5th ஜெனரேஷன் வாங்கலாமான்னு அவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஓகே கேஸ், இந்த தாமதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.